पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे। यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ओम नमो विष्णवे प्रभविष्णवे। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम हरिः ओम। ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतकृद्भावो भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमा गतिः। अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः शम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्य पुष्कराक्षो महास्वनः अनाधिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो हृषीकेश पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्तविष्टस्तविरो ध्रुवः अग्राह्य शाश्वत कृष्णो लोहिताक्ष प्रतर्दनः प्रभूतस्त्रिगुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशान प्राणद प्राणो ज्येष्ठ श्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சங்கர பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 21வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 8வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதனஹ. இதில் வந்து வரிசையாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தத்துவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வரிசையாக ஆர்டராக சொல்லிக்கிட்டே வந்து பூகர்பகா அப்படின்றது ஒரு முக்கியமான நாமம் நம்ம நேற்று பார்த்துருக்கோம். இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா எவர் தன்னுடைய கர்ப்பத்தில் சுமக்கின்றாரோ அவருக்கு பேர் பூகர்பான்னு பேர். சுவாமி எத்தனை பூமி சுவாமி இருக்கும் அப்படின்னா எத்தனை பிரம்மாண்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனந்த கோட்டி பிரம்மாண்டம். இந்த அனந்த கோட்டி பிரம்மாண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா எவருடைய கர்ப்பத்தில் இருக்கோ அவருக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அப்போ ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன்மயமான முட்டை. அந்த முட்டைன்னா அண்டம்னு பேர். அந்த அண்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளார தன்னோட கர்ப்பமாக சுமக்கிறார். அதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பிரம்மாண்டம். ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு விராட்டு. அந்த விராட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான விராட்டு இல்லை, ஒரு விராட்டு. அந்த ஒரு விராட்டில் கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருப்பாங்க. ஸ்தூலத்துக்கு எல்லாத்துக்கும் பேர் விராட்டுன்னு பேர். அந்த கர்ப்பத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அதுக்குள்ளார கோடிக்கணக்கான பிரம்மாண்டம் இருக்கும். ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கும். அந்த கோடிக்கணக்கான பூமிகளுக்கும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மா இருப்பார் எல்லாத்துலேயும். இப்போ எத்தனை பூமி இருக்கும் சுவாமி அப்படின்னா தெரியவே தெரியாது. அப்போ பூமியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கர்ப்பத்தில் சுமக்கிறதுனால ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் என்ன பேர்? பூகர்பகா அப்படின்னு பேர். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாதவகா அப்படின்னு அடுத்த பேர் வந்துருது. பூதேவி ஸ்ரீதேவி நம்ம 2 பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா சுவாமிக்கு. அப்போ பூதேவி இவரோட பத்தினி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதவகா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மானா லக்ஷ்மி. இந்த மாதவகான்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா 167 ரிப்பீட் ஆகும் போது பக்கத்தில் நம்பர் போட்டுங்க. 167 735
3 முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவஹா அப்படின்ற பேர் வரப்போது. ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு மீனிங் ஆச்சாரியர் சங்கரர் சொல்வார். அப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதவான்றதுக்கு அர்த்தம் மானா மாயா, ஸ்ரீ, ஸ்ரீதான் மாயா, எல்லா வெல்த்தும் வந்து மாயா தான். அப்போ அதுக்கு பதியா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதவஹா. தவான்றதுக்கு அர்த்தம் பத்தின்னு அர்த்தம், கணவன். ஸ்ரீயோட கணவனுக்கு பேரு, ஹஸ்பண்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதவ. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம், முக்கியமான அர்த்தம் சொல்றாரு. மது அப்படின்னு, மது பிராமணம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பிராமணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் வந்து இதுல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு. அந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுவை பத்தி, ஆத்மாவை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா மதுகாண்டம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அந்த மதுகாண்டத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மத்தை பத்தி, ஆத்மாவை பத்தின விசாரம் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மதுகாண்டத்து மூலமா தெரிஞ்சுக்கிறதுனால, இந்த பகவான் அறியறதுனால வேதாந்த வேத்தியாய நம்ம சொல்றோம். இந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்து மூலமா தான் அறிய முடியும் தத்துவத்தை. அப்ப அப்படிப்பட்டவர் அறியறதுனால அவருக்கு பேர் மாதவ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சாரியா சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி அறியறது சுவாமி, அந்த பகவானை எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌனாத் தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம். இந்த மாதவனை அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மௌனாத். மௌனம்னா என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனநாத் மௌனி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனநாத் மௌனி அப்படின்னு 2 பேர் இருக்கு. சாஸ்திரத்தை குருநாதர்கள் மூலமா நல்ல முறையில கேளுங்க. கேட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனனம் பண்ணுங்க. மனனம் பண்றதுக்கு பேரு மௌனம்னு பேர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்றான், அதனால அவனுக்கு பேர் முனிவன் பேர். மனனத்தை முடிச்சவன் என்னாவான், பேசாம ஆயிடுவான், பேசாம இருப்பான். அதுக்கு பேர் வந்து மௌனம் அப்படின்னு பேர். மௌனத்தினாலும் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, மௌனம்ன்றதுக்கு அர்த்தம் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத், பாண்டித்யம் ச பால்யம் ச நிர்வித்ய அத மௌனி பவேத், அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாக அப்படின்னு வந்து பிருகதாரண்யத்துல ஒரு பிரசித்தமான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நல்ல சிரவணத்தை மிச்சம் இல்லாம பண்ணணும். சிரவணத்தினால ஒரு பலம் உண்டாகும். என்ன பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சிரவணம் பண்ணீங்கன்னா, நல்லா சிரவணம் பண்ணணும்னு என்ன அர்த்தம், மேணும், நல்லா மேணும். எல்லா கிளாஸும் கேளுங்க, உள்ள போட்டோம் ஃபீடிங், உள்ள எல்லாம் காதுக்குள்ளார போட்டோம் நல்ல மேய்ச்சல் மைதானம் மாதிரி நல்லா மேயிங்க. ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அவுத்து விட்டாங்க அப்படின்னா அப்படியே போய் வேகமாக போய் நல்லா மேயும். திரும்ப கூட்டிகிட்டு வரும்போது சாயந்தரம் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, மாட்டுக்காரன் கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வரும்போது கூட அது வராது, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே அங்கன்னு பக்கத்துல எல்லாம் இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே வீட்டோட வாசல் வரைக்கும் அப்படிதான் வரும். வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவான், அசை போடுமா, சாப்பிட்டதெல்லாம் அசை போடும். அந்த அசை போடுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனனம்னு பேர். சாப்பிடவே இல்லைன்னா எப்படி அசை போட முடியும், சாப்பிட்டு இருந்தா தானே அசை போட முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்றது மேயற மாதிரி. அந்த மேய்ச்சல் நல்லா நடந்துருச்சு அப்படின்னா நல்லா உட்கார்ந்து அசை போடலாம். அதுக்கு பேரு மனனம். அந்த மனனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமில்லாம பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகும், நேத்தி இது இல்லை இல்லைன்னு நல்லா விசாரம் பண்ணி நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மனசு என்ன ஆயிடும், எம்டி ஆயிடும். மனனத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆயிடும். அப்போ இந்த மனனம் வந்து பார்த்தீங்கன்னா பால்யம்னு பேரு. பலசிய பாவம் பால்யம், சிரவண பலத்தினால உண்டாகிறது. சிரவண பலத்தினால உண்டாகிற பால்யத்தை வச்சுக்கிட்டு நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில மௌனம் சித்திக்கும். அந்த மௌனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அந்த நிதித்தியாசனத்துல இருந்துகிட்டு மௌனாத் தியானாச்ச, மௌனத்துல இருந்துகிட்டு எதை தியானம் பண்ணணும், 6வது சாப்டர்ல பகவத்கீதையில சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நல்லா தியானம் பண்ணணும். இங்கேயும் பகவான் என்ன சொல்லியிருக்கார், ஓமித்யேவம் தியாயத கேசவம், ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு நல்லா தியானம், ஆத்ம தியானம் பண்றது. அந்த தியானத்தை பண்றதுக்கு என்ன பேர் சுவாமி, யோகம்னு பேரு. ஆத்மாவோட இணையிறது, நான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அந்த பிரம்ம தத்துவத்தோடு இணையிறது. இந்த 3 நாளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா வித்தி பாரத மாதவம், அந்த மாதவனை ஆத்ம தத்துவத்தை என்ன பண்ண அறிந்து கொள்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் உத்தியோக பருவத்தை சொல்லப்பட்டிருக்கு.
வியாசவச்சனாத் மாதவா ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் முக்கியமான நாமம் வந்து பார்த்தீங்கன்னா மதுசூதன அப்படின்ற நாமம் வருது. 73வது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுசூதன. நம்பர் விட்டு போயிருக்கு, எழுதிங்க. 73. 73வது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுசூதன. மதுசூதனன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா ஆச்சாரிய ஒரே லைன்ல எழுதியிருக்கார். மது நாமானம் அசுரம், மது நாமானம் அசுரம் சூதித்தவான் இது மதுசூதனஹா. மது என்ற பெயரை உடைய அரக்கனை வந்து தைத்தியனை, அரக்கனை, சூதயதி அப்படின்னா கொன்றது அப்படின்னு அர்த்தம். கொன்ற காரணத்தினால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுசூதன அப்படின்னு, மதுசூதனன்னு பேர். மதுசூதன. மதுசூதனன் ஏன் சுவாமி பேர் வந்துச்சு? யாருக்காவது கதை தெரியாது? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புராண படிப்புலாம் இப்பெல்லாம் விட்டு போச்சு இல்லை. புராண படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் சின்ன வயசுலலாம் இந்த புராணம்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உள்ள வரும்போதே அந்த கதையெல்லாம் கேட்கணும். மது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாலோட கதைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்கா சப்தசதி இதுலெல்லாம் அம்பாலோட இது வந்து பார்த்தீங்கன்னா மது கைட்டப்ப அப்படின்னு ஒரு அரக்கர்கள் வருவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மது கைட்டப்ப அப்படின்னு 2 பேர். இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உண்டானாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சமயம் நல்லா பார்க்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா நித்திரையில இருக்கார். நித்திரையில இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜச தாமச சாத்விகம் 3 தேவதைகள் இருக்குல்ல, இதுல தாமச தேவதையினால என்ன பண்றார், ரொம்ப டீப் ஸ்லீப் போயிட்டார். நமக்கே தெரியுமே, சில சமயம் நல்லா 2 நாள் 3 நாள்லாம் கூட தூங்கிட்டே இருப்பேன். நான் தூங்குவேன் அது மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல நல்லா டீப் ஸ்லீப்ல இருந்தார். ஸ்லீப்ல இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற அழுக்கு இருக்குல்ல, நம்ம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் போட்டு எடுப்போம். பார்த்தா சில சமயம்லாம் ஒரு பெரிய பார்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா வெளில சில சமயம் நம்ம கிளீன் பண்ணாம விட்டுருப்போம். ஒரு சின்ன கட்டியா வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும்ல. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட அழுக்குல இருந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குருமின்னு சொல்லுவான், ஏதோ சொல்லுவோம், காது குருமியா ஏதோ ஒன்று சொல்லுவோம், இல்லை பேருந்து தருவோம், குறும்ப, காது குறும்பன்னு சொல்லுவோம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 அரக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டானாங்க, தைத்தியர்கள். பகவானோட காதோட அழுக்குல இருந்து உண்டானவர்கள். அப்போ என்ன அர்த்தம், பகவானோட சாமர்த்தியம் இருக்குமா? அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மது கைட்டப்பன்னு 2 பேர் இருந்தாங்க. இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல இருந்ததுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே விழுந்து, அந்த காதுல இருந்து கீழே விழுந்து அந்த சமுத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ஆள் ஆனாங்க. ஆகும்போது பகவானோட சாமர்த்தியம்ல இருந்து உண்டானதுனால ரொம்ப அசுர பலத்தோட வந்தாங்க. வந்த மாத்திரத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தெரிஞ்சது நம்ம யாரு என்ன ஏது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மதுவும் கைட்டப்பனும் 2 பேரும் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்மளே ஆளணும், நம்மள்கிட்ட ரொம்ப பலம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய ஆக்கிரகம் வந்துச்சு. இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்காக காரியத்தை அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்னார். இந்த உலகத்தை யார் தாங்குறான்னு பார்க்கும்போது பிரம்மா தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சது. இவங்களுக்கு என்ன ஆசை வந்தாச்சுன்னா, அந்த பிரம்மாவை அடிச்சுட்டு நம்ம வந்து அந்த போஸ்டிங் வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரதான மல்ல நியாயப்படி அந்த பிரம்மாவை நாசம் பண்றதுக்காக போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா வா வா, சத்துர்முக பிரம்மாவே வா வா, முடிஞ்சா எங்களோட சண்டை போட்டி நீ என்னை ஜெய் அப்படின்னாங்க. பிரம்மா இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இவ்வளவு பெரிய அரக்கர்களா இருக்காங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்துட்டு இவர் என்ன பண்ணார், பகவான் எங்க இருந்து வந்தார், பிரம்மா விஷ்ணுவோட நாபிக்கமலத்துல இருந்து வந்தாரா, இவர் என்ன பண்றார், திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி பார்க்கிறார், பகவானை எழுப்ப முடியல. இவர் என்ன பண்றாருன்னா நாபி கமலத்து வழியாவே போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட நாபி பிரதேசத்தை அடைஞ்சு எவ்வளவோ ட்ரை பண்றார் பகவானை வந்து நித்திரையில இருந்து எழுப்பணும் அப்படின்னு. பகவான் எந்திரிக்கவே இல்லை, ஆழ்ந்த யோக நித்திரையில வந்து ரொம்ப டீப்பா சமாதியில போயிட்டார். பகவானை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டே வர முடியல. அவரோட தூக்கம் எது, ஆழ்ந்த நித்ரா, யோக நித்ரா. கொண்டு போன பிறகு இவரு எவ்வளவோ பயப்படுறாரு, இந்த அரக்கர்கள் நம்மளை கொன்றுவாங்களே அப்படின்னு இங்க அங்க அல்லாடுறார். அப்போ வேற வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பராசக்திகிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்றார், இது மாதிரி நான் என்ன பண்றது அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாத, விஷ்ணுவை நான் எழுப்பி விட்டுறேன் அப்படின்ட்டு இவங்க முயற்சி பண்ணி என்ன பண்றாங்கன்னு விஷ்ணு பகவானை பேக்கப் பண்ணி விட்டுறாங்க. பேக்கப் பண்ணி மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இவர் சொல்றாரு, இது மாதிரி மது கைட்டப்பன் 2 பேர் இருக்காங்க, இவங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க,
நீங்க வந்து அவனை கொண்டுட்டு 2 பேர்த்தையும் கொண்டுட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவர் சண்டை போட ஆரம்பிக்கிறார். நிறைய வருஷங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவானுக்கும் மது கைடபர்களுக்கும் யுத்தம், பெரிய யுத்தம் நடந்துச்சு. அதான் இப்பவும் பேசிட்டு இருக்கோம். நிறைய அரக்கர்கள் கொண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா மது கைடபர்களோட வதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தம். ஏன் அப்படின்னா அவ்வளவு வீர தீரமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் போர் பண்ணாங்க. இவரால் ஒன்றும் பண்ண முடியல, எந்த காரியமும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பலத்தோட இருந்தாங்க. அதனால ஒரு சமயம் என்ன பண்ணாருன்னா, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அவஸ்தப்பட்டு இருக்கும் போது பராசக்தி சகோதரியாச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா மோகினி வேஷம் போட்டுக்கிட்டு போய் அந்த மது கைடபர்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. டான்ஸ் ஆடி அவங்கள மோகத்தை பண்ணி அவங்க மோக வசப்பட்ட நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சுதர்சன சக்கரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றார், அந்த 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வதம் பண்றார். வதம் பண்ண மாத்திரத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கறாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜலத்துல சமுத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு அவங்க 2 பேர் கேட்கறாங்க. கேட்ட மாத்திரத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பூமியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது பண்றேன் அப்படின்ட்டு பகவான் தன்னோட தொடைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், கால்களை நீட்டுறார். பகவானோட தொடை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த தொடையில வந்து பார்த்தீங்கன்னா 2 அரக்கர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தலையை வச்சு இவர் தன்னோட சுதர்சன சக்கரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறார். அந்த தொடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமி மாதா அப்படின்னு பேரு. அந்த தொடையில இருந்து அந்த ரத்தம் வலிஞ்ச இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரக்கர்களோட ரத்தம் வலிஞ்ச இடம்லாம் பூமியா ஆச்சு அப்படின்னு, மாமிசம் பூமியா ஆச்சு, அவர்களுடைய சரீரம் விழுந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியா ஆச்சு அப்படின்னு கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு புராணத்துல. அப்ப இப்ப நம்ம வாசம் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மது அரக்கர்களோட இடத்துல தான் நம்ம வாசம் பண்ணிட்டு இருக்கோம். ரத்தமும் சதையும் இருக்கிற அந்த பூமி பகுதி தான் இது. எங்க இருக்கு, சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த பூமி. அப்ப பூகர்பகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மதுசூதனக அர்த்தமும் பூகர்பத்தோட அர்த்தமும் உங்களுக்கு கொஞ்சம் இதாகும், கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த பூமியா இருக்கட்டும், இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தொடை, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவர்களோட ரத்தம் கலந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சி அந்த சமுத்திரத்துல ஆச்சு. அந்த சமுத்திரத்துல உண்டானதுதான் இந்த பூமி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப மதுவை வந்து பாத்தீங்கன்னா மது என்ற அரக்கனை கொன்றதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மதுசூதன அப்படின்னு பேர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். அந்த கொட்டேஷன் படிச்சீங்கன்னா சரியா வந்துடும். கர்ண மிஸ்ரோத்பவம் சாபி மதுநாம மகாசுரம் பிரம்மனோ அபிச்சிதிம் குருவன் ஜகான புருஷோத்தமஹா. இதேதான் இப்ப நான் கதை சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கதையோட ஸ்லோகம் இதுதான். கர்ண மிஸ்ரோத்பவம் சாபி, கர்ணத்துல இருந்து காதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உண்டான அழுக்கு இருக்குல்ல, அதுல இருந்து உண்டான இந்த மது கைடபன்னு 2 அரக்கர்கள். இதுல பிரதானம் மதுதான். அந்த மது என்ற அரக்கனை வந்து பாத்தீங்கன்னா மது நாம மகாசுரம், மது என்ற பெயரை உடைய மிகப்பெரிய அரக்கனை பிரம்மனோ அபச்சிதிம் குருவன், பிரம்மனை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துறதுக்காக, பிரம்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 முக பிரம்மா இருக்கிறல, அவருக்கு ஆதரவு கொடுத்து அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், குருவன் ஜகான புருஷோத்தமக குருவன், அந்த மது நாம இதை வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை செய்து நாசம் செய்தார், அழித்ததுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா மதுவை கொன்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால என்னாச்சு, மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, தஸ்ய தாத்த வதாதேவ தேவ தான மானவாஹா மதுசூதன இத்தியாகுர் ரிஷயஸ்ச ஜனார்தனம் அப்படின்னு கரெக்டா இருக்கு. தஸ்ய தாத்த, ஹே தாத்த, ஏ அப்பாவே, என்ன அப்படின்னு கேட்டா ஏ சிஷ்யனே, ஏ அப்பாவே எப்படி வச்சுங்க. தாத்தன்ற அர்த்தம் வந்து பிள்ளைக்கும் பொருந்தும் அப்பாக்கும் பொருந்தும். ஏ தாத்த, ஏ சிஷ்யனே, பிள்ளையே, அந்த இவனை தஸ்ய வதாதேவ, தஸ்ய வதாதேவன் அர்த்தம் அந்த மது என்ற அரக்கனை கொன்ற காரணத்தினாலேயே தேவர்களும் தானர்களும் அதே நேரத்தில் என்னது மாணவக தானவக மாணவக மனிதர்களும் மதுசூதன இத்தியாகு, மதுசூதனன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனார்தனனை வந்து பாத்தீங்கன்னா மதுசூதனன் என்று சொல்கிறார்கள். யார் கூட, ரிஷிமார்களும் கூட இந்த விதமாக சொல்கிறார்கள் அப்படின்னு கிளியர் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரகசியார்த்தம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் பகவத்கீதா சொல்லும் போதே மதுசூதனன்றதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன்.
வேதாந்த ரீதியா பாத்தீங்க அப்படின்னா மது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல வந்து ரொம்ப பிரியமானது வந்து பாத்தீங்கன்னா ஜீவ அகங்காரத்துக்கு பேர் மதுன்னு பேர். இந்த லோக்கத்திலேயே ரொம்ப பிரியமானது யாருக்காவது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்ற அகங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகளுக்கும் ரொம்ப பிரியதமம். அந்த பிரியதமமான வஸ்துக்கு பேரு மது அப்படின்னு பேரு, தேன் அப்படின்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா நாசயதி சூதயதி நாசயதி யஹா, எவன் வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றானோ அவனுக்கு பேரு மதுசூதனன்னு பேரு. குருநாதருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுசூதன. ஜீவ அகங்காரத்தை தன்னுடைய உபதேசத்து மூலமா நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு அந்த ஜீவ அகங்காரத்தை நாசம் பண்ற குருநாதருக்கு பேரு மதுசூதனன் பேரு. மதுசூதன யாரு? ஜெகத்குரு. ஜெகத்ல இருக்கிற எல்லாத்தோட அகங்காரத்தையும் நாசம் செய்கிறவர். அதனால ஜெகத்குருவா இருக்கிற பரமாத்மாக்கு மதுசூதனக குருநாதர் அப்படின்னு பேர். இது 2வது பேர். இதுக்கப்புறம் இதோட 21வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகுது. இதுல எத்தனை நாமம் இருக்கு? 10 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா 21வது ஸ்லோகம். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 8ஆம் நம்பர் 21ஆம் நம்பர். நான் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்மதா கரையில போயிருக்கேன். நர்மதா கரையில போயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து என்கிட்ட என்ன கேட்டான், அங்க நர்மதா கரையில வந்து பாம்பேல இருந்து இந்த நம்பர் லாட்ரி ஒன்று இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு என்னன்னே தெரியாது. ஒரு நம்பர்ல போட்டு பணம் போட்டு அந்த நம்பரை இது பண்ணோம் அப்படின்னா அது 8 மடங்கு 10 மடங்கு அப்படின்னு பணம் கிடைக்கும். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் நர்மதா கரையில போயிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல குஜராத் ஏரியால தண்ணி கிடைக்காத ஒரு ஏரியா. நான் போயிட்டே இருக்கேன், தண்ணி தீர்ந்து போச்சு என்கிட்ட இருந்த தண்ணி. நடக்கிற நல்ல வெயில் நல்லா அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து நின்னான். வண்டியில வந்து நின்று சாமி நமஸ்காரம் பண்ணான். அந்த ரோட்லயே நல்லா விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். பரவாயில்ல, நல்ல சம்ஸ்காரம் இருக்கேன்னு நினைச்சேன். சாமி உங்களோட கமண்டலம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். ஐயோ எனக்கு உதவி பண்ணிட்டானே, என்ன பண்றது? நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், என்கிட்ட அன்னைக்கு எனக்கு யாராவது உதவி பண்ணாங்க அப்படின்னா நான் அன்னைக்கு பண்ண ருத்ர ஜபம், நான் பண்ண ஓங்கார ஜபம், காயத்ரி ஜபம், என்னுடைய பாராயணம், பூஜை எல்லாத்தையும் உனக்கே ஆகட்டும் நான் தத்தம் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பேன். இவனுக்கு வந்து இது மாதிரி உதவி பண்ணோன்னு நல்ல சோலா இருக்கானே இவன் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், நான் செஞ்சதெல்லாம் இன்னைக்கு இவனுக்கு அப்படின்னு நான் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னு அவன் சொன்னான், சாமி நீங்க பண்ண தப்பசெல்லாம் நீங்களே வச்சுக்கீங்க, எனக்கு ஏதாவது நம்பர் சொல்லுங்க சாமின்னு. எனக்கு சிரிப்புனா சிரிப்பு. எனக்கு இன்னும் கூட அந்த ஜோக்கு ஞாபகத்துல இருக்கு. அவன் சொன்னா, நான் ஏன்பா நீ எதுவும் கேட்ட அப்படின்னா நான் இன்னைக்கு பண்ண ஜபம், என்ன பண்ண தபசு எல்லாம் உனக்கே போகட்டும். பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ர சமக்கம் சொல்லி நல்லா சோரச உபச்சாரம் நர்மதா கரையில உட்கார்ந்து பண்ணியிருக்கேன். நர்மதா கரையில வந்து சில சமயத்துல நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா மண்ணுல லிங்கம் பிடிச்சி வச்சு பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப விசேஷம் அது. அப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மண்ணுல பிடிச்சி வச்சு லிங்கத்தை பிடிச்சி வச்சு நல்லா ஆராதனை பண்ணி ரொம்ப மனசு திருப்தியா பண்ணிட்டு கிளம்பியிருக்கேன். இந்த பூஜையை நான் கொடுக்குறேன், அது வந்து அஸ்வமேத யாகத்துக்கு சமமானது. அது மாதிரி நான் வந்து புண்ணியத்தை வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன் அப்படின்னா அவன் சொன்னான், உன்னோட ஜபத்தெல்லாம் சாமி நீயே வச்சுக்கோ, எனக்கு ஏதாவது நம்பரை சொல்லு சாமின்னா. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப கடனில் இருக்கேன், பிரச்சனையில இருக்கேன், நம்பரை சொல்லு அப்படின்னும் போது நமக்கு ரெண்டு மூணு நம்பர்லாம் எங்க ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு. அதுல 21-8 நம்பர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். எனக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா 7 நம்பர் விசேஷம். 7 முக்கியம், ரத்த சப்தமி போச்சு பாத்தீங்களா, 7 முக்கியம் 8 முக்கியம். இது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு விசித்திர தன்மை இருக்கு. இந்த 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரிண ரோகங்களை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த 8ஆம் நம்பருக்கு இருக்கு. 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 8 அக்ஷரங்கள் இருக்கிற மந்திரம் எதை சொன்னாலும் ரிணம் போகும், கடன் அடைபட்டவங்க எல்லாம் நீங்கிறோம், அதே மாதிரி ரோகம் போகும் அப்படின்னு விசேஷம் அது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் நம்பரும் கூட வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் நம்பர், இந்த 2த்துல வந்து பணம் கட்டு உனக்கு ஜெயமாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். நான் வந்து இதை மறந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு அப்படி அந்த பக்கம் கரையோட அடுத்த கரைக்கு வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு இப்படி ரிட்டர்ன் அப்படி வர கரெக்டா ரொம்ப ஒரு அங்கலேஸ்வர், இந்த பக்கம் அங்கலேஸ்வர்னு ஒரு இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்வின் சிட்டி, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நான் அதுக்குள்ளார புகுந்து ஒரே நடு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்காச்சு. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஐயோ, நர்மதா அம்மா பேரை சொல்லி நான் 2 நம்பர் கொடுத்தேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இவன் பணம் கட்டி லாஸ் ஆயிருந்தானா என்ன ஆயிருக்கும் எனக்கு ஒன்னும் புரியல. அப்படியே வியர்த்து போயிட்டேன் நான், என்ன ஆக போதோ அப்படின்னு. அவன் நேரா வந்து அவன் காலை பிடிச்சிட்டான் வந்து, சாமி தப்பு பண்ணிட்டேன் சாமி, என்னை மன்னிச்சுங்க சாமி. எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து என்னன்னா டபுள் ஒரு பயம் கூட வந்து, எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணிருப்ப, நீ இந்த நம்பர்ல பணம் கட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல சாமி பணம் கட்டுனேன் சாமி நானு. அவன் சொல்றான், நான் பணம் கட்டுனேன்,
என்ன கட்டினன்னு கேட்டீங்கன்னா, இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 500 ரூபாய் எவ்வளவு கட்டினான். ஒண்ணுத்துல 500 ரூபாய் பணம் கட்டியிருக்கான், இன்னொன்னுத்துல ஒரு 500 ரூபாய் பணம் கட்டியிருக்கான். ஆனா அவன் நினைச்ச நம்பர்ல நிறைய பணம் கட்டியிருக்கான். என்ன ஆகி போச்சுன்னா, நான் சொன்ன 2 நம்பருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 மடங்கு 500 இல்ல 40 மடங்கு 40,000 எவ்வளவு வந்துச்சு? 80 ரூபா. ஒரு ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 80 ரூபான்னு சொன்னாங்க. 40,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் பணம் அவனுக்கு கல்லா ஆயிடுச்சு. 80,000 ரூபாய். எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. இது இந்த மந்திரத்தோட நம்பகத்தன்மையே என்னன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். வந்து பாத்தீங்கன்னா ரிணரோகத்தை அவன் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எனக்கு இப்ப அவசியமா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும், இல்ல அப்படின்னா குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் அப்படின்னு. இவன் வந்து பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் கிடைச்சிச்சு. வந்து புடிச்சுக்கிட்டு என்ன சொல்றான், திரும்ப எனக்கு நம்பர் சொல்லுங்க சாமி அப்படின்னா. நான் சொன்ன ஒரு முறை தான், உனக்கு விசுவாசம் இல்ல, இதோட போயிடு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நம்பரோட வேல்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இப்ப வேதாந்திகளுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்திகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிணத்திரயம் சொல்லக்கூடிய பித்திரு ரிணம், தேவ ரிணம், அதே மாதிரி என்னது ரிஷிரணம். இந்த 3 ரிணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு வரோம். ஐத்திரேயம் சொல்லுது. ஒவ்வொரு மனுஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே 3 ரிணத்தோட வரானா. ரிணத்திரயம் பை பர்த்லயே பித்திரு ரிணம் வந்துருது, அப்பா அம்மாவோட சம்பந்தத்தினால. அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க நாலேஜ் எல்லாம், இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க நாலேஜ் எல்லாம் ரிஷிரணம், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அநேக தேவதைகளோட சப்போர்ட்ல தான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்துக்கும் இந்த 3 கடன் இருக்கு. இந்த 3 கடன்ல இருந்து லிபரேஷன் ஆகிறது தான் முக்தி அப்படின்னு ஐத்திரேயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல சங்கரர் சொல்றார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 21வது நம்பர் உள்ள இந்த ஸ்லோகத்தை நல்லா வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுங்க. நல்லா வந்து எப்பெல்லாம் முடியுமா, ஈசான பிராண தப்ராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதன அப்படின்னு திரும்ப 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 இந்த ஒவ்வொரு நாமத்தையும் என்ன பண்ணுங்க, மனசுக்குள்ள கொண்டு வந்து விசாரம் பண்ணினீங்க அப்படின்னா ரிணம் தீர்ந்து போகும், ரோகாதிகள் தீர்ந்து போகும் அப்படி. எங்க ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ரோகத்துல வந்தாங்க அப்படின்னா இது மாதிரி மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா 21-8 நம்பர் உள்ள மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார். இந்த அதுக்கு டெக்னிக்கலா இருக்கு, அவங்கவுங்க ராசிக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பார். பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கு, இதெல்லாம் கொடுப்பார். கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா உபதேசமா பண்ணுங்க அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷல். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சில ஸ்லோகங்கள்ல சொல்றேன். இப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1வது ஸ்லோகம் 1வது ஸ்லோகத்துக்கு மாதிரியே வேல்யூவானது இந்த 21வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நாமத்தை முடிச்சிருவோம். ஓம் ஈசானாய நமஹ, ஓம் பிராணதாய நமஹ, ஓம் பிராணாய நமஹ, ஓம் ஜேஷ்டாய நமஹ, ஓம் ஸ்ரேஷ்டாய நமஹ, ஓம் பிரஜாபதயே நமஹ, ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ, ஓம் பூகர்பாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. 22வது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். ஆர்டர் ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 9வது ஸ்லோகம், சகஸ்ரநாம விஷ்ணு சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 22வது ஸ்லோகம். ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி, ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி, மேதாவி விக்ரமக்ரமஹ, மேதாவி விக்ரமக்ரமஹ, அனுத்தமோ துராதர்ஷஹ, கிருதஜ்ஞகிருதிராத்மவான், கிருதஜ்ஞகிருதிராத்மவான். ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி, தன்வி மேதாவி விக்ரமக்ரமஹ, அனுத்தமோ துராதர்ஷஹ, கிருதஜ்ஞகிருதிராத்மவான். ஈஸ்வரோ, திரும்ப போன இதுல என்ன பார்த்தோம், போன ஸ்லோகத்துல ஈசானகன்னு பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரகான்னு ஆரம்பிக்குது. இதுவும் விசேஷம். 8ஆம் நம்பர் விசேஷம், 9ஆம் நம்பர் விசேஷம். அதனால்தான் கிருஷ்ணாஷ்டமி, அதே மாதிரிதான் ராமநவமி. இந்த 9 நம்ம சொல்லுவோம்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமி நவமி காரியம் பண்ணக்கூடாது சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அஷ்டமியில வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க கூடாது, நவமியும் ஆரம்பிக்க கூடாது. அஷ்டமி நவமியில எதுவும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு தெரியுங்களா வச்சிருக்கு? அந்த 2 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள். அந்த இடத்துல வந்து காரியம் பண்றதுக்கான நாட்கள் இல்லவே இல்லை. யாரும் நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல உபாசனையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கிருஷ்ணன் பேரை சொல்லிட்டு ஆனந்தமா நடக்கும். கர்மம் ஆரம்பிச்சீங்கன்னா கெட்டு போகும். அஷ்டமி நவமியில கர்மம் ஆரம்பிச்சீங்கன்னா கெட்டு போகும். உபாசனை பக்தியை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஜெயிச்சே போகும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமியில கிருஷ்ணரும் நவமியில வந்து பாத்தீங்கன்னா ராமனும் பிறந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. என்ன முட்டாள்களே தெரியல. திரையோதசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசகனுக்கு ரொம்ப விசேஷம். திரையோதசி, சதுர்தசி, கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியும் அதே மாதிரி திரையோதசியும் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கர்மா பண்ணக்கூடாது. அந்த இடத்துல உபாசனைக்கான விஷயம் ஆரம்பிக்கிறது. உபாசனை நாங்க ஏதாவது ஜபம் ஆரம்பிக்கணும், அனுஷ்டானம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அஷ்டமி நவமியில ஆரம்பிப்போம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசியில ஆரம்பிப்போம். இல்லைன்னா திரையோதசி 13ஆம் நம்பர் வரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பேய் நம்பர் அப்படின்னு. அந்த டைம் தான் ரொம்ப விசேஷமான டைம் பண்ணணும் இதெல்லாம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரஹா 9வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரஹா. ஈஸ்வரனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஆள்பவர். ஈஸ்வரனா என்ன அர்த்தம்? சர்வசக்திமான், எல்லாத்தையும் அறிந்தவர், எல்லாத்தையும் ஆள்பவர், கமாண்டேட்டர். அவர் பேர் ஈஸ்வரன் பேர். விக்ரமி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகளந்த பெருமாள். விக்ரமி அப்படின்னா என்ன அப்படின்னா விக்ரமன். நம்ம இங்க திருக்கோயிலூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு திருவிக்கிரம சுவாமி அப்படின்னு பேர். சுவாமியோட பேரு திருவிக்கிரம சுவாமி. 3 அடியினால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே 3 அடியினால் அளந்தவர். அதனால விக்ரமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரு. இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார்? தாண்டி போனவர் அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் வேற சொல்றாரு ஆச்சாரியார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அர்த்தம் சொல்றதுக்கு பிறகு நீங்க ஆச்சாரியர் சொல்ற அர்த்தத்தையே ஸ்வீகாரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தன்வி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுதம் தாங்கியவர்னு அர்த்தம். கோதண்ட ராமன் சொல்றோம்ல, அந்த ராமனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவருக்கு பேரு தன்வி அப்படின்னு பேரு. தன்வி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுஷை ஏந்தியவருக்கு பேர் தன்வி. டைரக்டா எழுதிக்கலாம் ராமன். தன்வின்றதுக்கு அர்த்தம் யாரு? ராமன். விக்ரமின்றதுக்கு அர்த்தம் யாரு? திருவிக்கிரம சுவாமி, வாமன அவதாரம் எடுத்தவர். அதுக்கப்புறம் மேதாவி. மேதாவி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேதாவை உடையவர். மேதாசக்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் நிறைய மெமரி பவர் இருக்கிறவருக்கு பேர் மேதாவின்னு பேர். நிறைய படித்தவர். அதுக்கு அடுத்தது விக்ரமக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பராக்கிரமசாலி. விக்ரமகன்றதுக்கு அர்த்தம் சர்வசக்திமான். விக்ரமகன்றதுக்கு அர்த்தம் சர்வசக்திமான். மேதாவின்றதுக்கு அர்த்தம் சர்வஜன். 2 அர்த்தம் எடுத்துங்க. மேதாவிக்கு சர்வஜன், விக்ரமகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சர்வசக்திமான். சர்வஜன் மேதாவி, விக்ரமக சர்வசக்திமான். அப்புறம் கிரமஹ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுகு. டைரக்டா மீனிங் வந்து பாத்தீங்கன்னா கிரமஹான்றதுக்கு அர்த்தம் விஷ்ணுகு. கிரமஹான்றதுக்கு அர்த்தம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற பேர் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் வேற வேற எழுதியிருக்கேன். ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எழுதிக்கணும். இதெல்லாம் ரகசிய அர்த்தத்துல வராது. விக்ரமஹான்றதுக்கு அர்த்தம் விஷ்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுத்தமோ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பில்லாதவர், நிரதிசய. அனுத்தமகன்றதுக்கு அர்த்தம் நிரதிசயம். நிரதிசயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒப்பே இல்லாதவர், கம்பேர் பண்ண முடியாதவருக்கு பேர் அனுத்தமக. அதுக்கப்புறம் துராதர்ஷகா. இந்த துராதர்ஷகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ஷ. 4வது தா. தர்ஷன்றதுக்கு அர்த்தம் யாருக்கும் அடிபணியாதவர். யாருக்கும் அடிபணியாதவர். சத்துருக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணிஞ்சு போகாதவர். சத்துருக்கள்கிட்ட பணிஞ்சு போனா பயம் உள்ளவன் தானே பணிவான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, துராதர்ஷகக்கு டைரக்டா எழுதிங்க அபயஸ்வரூபி அப்படின்னு எழுதிங்க. பயமே இல்லாதவர். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா துராதர்ஷகான்னு பேர். கிருதஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கிருதஜ்ஞன்றதுக்கு அர்த்தம் சர்வஜன் ஒரு பேர் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருதஜ்ஞதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்றி மறக்காத தன்மை. ஒரு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து மறக்கவே மாட்டாராம். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருதஜ்ஞா அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருதஜ்ஞா கிருதிராத்மவான். கிருத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. கிருத்தின்றதுக்கு அர்த்தம்
ஒன்று காரியம் முயற்சின்னு அர்த்தம், ஒரு எஃபர்ட் போடுறோம்ல, அதுக்கு பேர் வந்து கிருத்தின்னு பேர். அதே நேரத்தில் கிருத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம்னு பேர். கிருத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியான்னு பேர். 3 பேர் இருக்கு. கிருத்தின்றதுக்கு அர்த்தம் எஃபர்ட், நம்மளுடைய பிரயத்தனம். முதல்ல சங்கல்பம் வச்சுங்க, முதல்ல கிருத்திராத்மவான் அப்படின்னு சங்கல்ப வடிவானவர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம், அதுக்கப்புறம் கிரியா, அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்ன, வேற என்ன சொன்ன, எஃபர்ட். எஃபர்ட், ஆமா, பிரயத்தனம், சங்கல்பம், அதுக்கப்புறம் கர்மா. இந்த 3 வடிவாக இருக்கக்கூடியவர் கிருத்திராத்ம. ஆத்மவான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தன்னை உடையவர். தன்னை உடையவர், உடையார் அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் இருக்கு, உடையார், பெரு உடையார்னு பேரு. நம்ம இதுல வந்து நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற சுவாமிக்கு பேரு பெரு உடையார்னு பேரு. என்ன அற்புதமான பேர் இல்ல, சுவாமிக்கு பேர் பெரு உடையார். உடையார்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இனிமே ஞாபகம் வச்சுங்க. உடையார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடையவர், யாரு, சுவாமி அப்படின்னு பேர். ஆத்மவான் அப்படின்னு மொத்தம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாமமா பார்ப்போம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஈஸ்வரகனா என்ன அர்த்தம்? ஈஸ்வரகன்றதுக்கு அர்த்தம் சர்வசக்தி மத்தையா, மத்தையா ஈஸ்வரக. சர்வ சக்தியையும் உடையவரா இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பேரு. ஏற்கனவே இந்த ஈஸ்வரன்ற நாமம் 36வது பேரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம். 36வது பேரா வந்து பாத்தீங்கன்னா 17வது ஸ்லோகத்துல ஈஸ்வரகா அப்படின்னு பேர் படிச்சிருக்கோம். 17வது ஸ்லோகத்துல சர்வக சர்வ சிவஸ்தானுர் பூதா திர்நிதிரவ்யய சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரா. ஏற்கனவே 36வது பேரு படிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு என்ன சொல்லியிருந்தார் தெரியுங்களா? நிருபாதிக்கம் ஐஸ்வர்யம் அஸ்ய அஸ்தி இது ஈஸ்வரஹா. நிருபாதிக்கம் அப்படின்னா வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் தான், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அதான் ஐஸ்வர்யம். பகவானோட ஐஸ்வர்யம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா வந்து எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறது, சதா ஞானமா இருக்கிறது, சதா அன்லிமிட்டா ஆனந்தமா இருக்கிறது தான் பகவானோட அசட். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை உடையவர் ஈஸ்வரன் அப்படின்னு அங்க சொல்லியிருந்துச்சு. இங்க ஈஸ்வரனுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது, அங்க ஐஸ்வரன்றதுக்கு அர்த்தம் பிரம்மஸ்வரூபினே பண்ணிருந்துச்சு. இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஈஸ்வரன்றதுக்கு அர்த்தம் சர்வசக்திமான், சர்வசக்தி மத்தையா அப்படின்னு அர்த்தம் எல்லா சக்தியையும் உடையவர், பஞ்சகிருத்தியகான்னு பேர். திரும்ப அங்க சொல்ல போறோம். அந்த கிருதி, கிருத்தின்றதுக்கு அர்த்தம் கிருத்தி என்ற வார்த்தையை சொல்ல போறோம். இப்ப இங்கே எடுத்துங்க, சிருஷ்டி ஸ்திதி லயம் சம்ஹாரம், சிருஷ்டி ஸ்திதி லயம் கூட வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் அனுகிரகம், இந்த 6 தொழில்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சகிருத்தியம் 5 காரியங்களையும் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா முழு சாமர்த்தியத்தை உடையவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர். ஈஸ்வரனுக்கு வேற என்ன சுவாமி பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எங்க இருக்கார்? நான் 2 தத்துவத்தை உங்களுக்கு திரும்ப 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 புரிய வைக்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். கீதா ஃபுல்லா உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று ஈஸ்வரன், இன்னொன்று ஹிரண்ய கர்ப்பர், ஒன்று பஞ்சு, இன்னொன்று வந்து அதுல இருந்து உண்டான நூல். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மா. ஒன்று உணர்வு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உயிர். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயும் உங்களுக்கு பாதை ஈஸியாயிடும். இந்த ஈஸ்வரன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க, ஈஸ்வரனோட சாமர்த்தியம் என்ன அப்படின்னா ஈஸ்வரன் தன்னுடைய நிலையில அவர் என்னது சுத்த பிரம்மம் தான். அந்த ஈஸ்வரன் ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் அவர் ஆத்தியாத்மிகத்துல வரும்போது நான் அவர் வரும்போது அவருக்கு பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், இம்மீடியட்டா கண்ணை முடித்து சொல்லணும், ஈஸ்வரன் என்னுடைய அந்தர்யாமியா சதா ஆத்மாவா ஸ்புரிக்கின்றார். சாமி இது எங்க சாமி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஈஷா வாஸ்யமிதம் சர்வம், எனக்குள்ளார மட்டும் இருக்காரா சுவாமி அப்படின்னா இல்லைங்க, ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம், இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா அவர் தான். சபாஹ்யாபியந்தரோ யஜா, அவர் எப்படி இருக்கா அப்படின்னா உள்ளையும் வெளியிலையும் எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருக்கார், எல்லாத்துக்கும் வெளியிலையும் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த ஈஷாவாசிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா பகவான் பண்ற இந்த சர்வசக்திமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா விற்பத்தி சொல்ற. ஈஷான்றதுக்கு அர்த்தம் வந்து சொல்லும் போது ஈஷாவாசிய உபனிஷத்து முதல் உபனிஷத்து,
அதுல பாஷ்யம் பண்ணும் போதே ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் ஈஷா. ஈஸ்வரனுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு தாத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஷ்ட அப்படின்ற தாத்து. அந்த தாத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஈஷா ஐஸ்வர்ய வச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஈஷா ஐஸ்வர்யன்ற ஒரு தாத்துல இருந்து ஈஸ்வரன்ற சப்தம் பண்ணப்படுது. ஐஸ்வர்யம்ன்ற அர்த்தம். ஈஷா ஐஸ்வர்யே வெல்த், பூர்ண வெல்த். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஷான்ற சப்தம் செய்யப்படுது. ஈஸ்வரனா யாரு சுவாமி அப்படின்னு கேட்டா ஈஷிதா. ஈஷிதானா என்ன சுவாமி? கமாண்டேட்டர், டிக்டேட்டர்னு பேர். டிக்டேட் பண்ற கமாண்டேட்டர் கூட சரி, டிக்டேட்டர் ஈஷிதான்னு பேரு. யாரு சுவாமி? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் தான் டிக்டேட்டரா இருக்கார். பரமாத்மா சர்வசிய, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா பரமேஸ்வரனா இருக்கார். எறும்பருக்கும் அவர் தான் ஈஸ்வரன், பிரம்மாக்கும் அவர் தான் ஈஸ்வரன். எப்படி சாமி அவர் இருக்கார்? எங்க இருந்துகிட்டு அவர் ஆளுமை பண்றார் எல்லாத்தையும்? யாராவது கேட்கலாம், அவருக்கு என்ன சாமி சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகி சர்வம் இஷ்டே. ஈஷ்டே, அவர் எல்லாத்தையும் ஆள்பவரா இருக்கார். எங்க இருந்து ஆள்றார் சுவாமினா, சர்வ ஜந்து நாம் ஆத்மா சன். நல்லா புரிஞ்சுக்க. இரண்யகர்பர் பேசும்போதும் காலையில பேசிட்டு இருக்கேன், அதையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரனோட தத்துவத்தையும் கரெக்டா புரிக்கணும். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ ஜந்து நாம் ஆத்மா சன். சர்வ ஜந்துக்களுக்கும் ஆத்மாவா அவர் இருந்துகிட்டு பிரத்யேக ஆத்மத்தையா எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளார நான் நான். பிரத்யேக ஆத்மான என்ன அர்த்தம்? நம்ம நெஞ்சில கை வச்சு காட்டுறமே நான் நான், எல்லாத்துக்கும் அகங்காரத்தோட காட்டுறமோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு க்ஷணமும் நினைக்கிறேன் நான் என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றோமே. அந்த நானா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கானா, அந்த பிரத்யேக ஆத்மாவா எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தான் இருக்கார். தேன ஸ்வேன ரூபேன ஆத்மனா ஈஷா வாசியம் ஆச்சாதனீயம். அவர் எங்க இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதம் சர்வம் யத்கிஞ்ச, இந்த மொத்த ஜகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாம் அவர்னால வந்து வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப உள்ள இருக்காருன்னு சொன்னீங்களா சாமி? ஆமா, அவர் உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். ஸ்கிரீன் நான் சொன்னேன்ல, ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் தான். ஸ்கிரீன் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகள், எல்லா காட்சிகளுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு. அந்த கேரக்டருக்கு எல்லாத்துக்கும் வெளியிலையும் அந்த ஸ்கிரீன் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி பண்றது வெளியில பண்ண முடியாது. அனுபூதி பண்றது எங்க பண்ணணும்? நம்மளுடைய ஹிருதயத்துல அந்தரியாமியாரமோ அவர் அனுபூதி பண்ணணும். அனுபூதி பண்ற மாத்திரத்துல என்ன தெரியும்னா, அப்பதான் தெரியும் அவர் தான் இது எல்லான்னு தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்வெளி இல்லாதவரா இருக்கார். உள்ளேயும் அவர் தான் இருக்கார், வெளியிலையும் அவர் தான் இருக்கார். அவரை பத்தி பேசும்போது முண்டக்கம் சொல்லுது, ச என்னது பாஹ்யாபியந்தரோஹி அஜஹ. அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலையும் உள்ளேயும் அவர் தான் இருக்கார். சதா வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாத தத்துவமா இருக்கார். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னு கேட்டா முதல்ல சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக பகவான் உள்ள இருக்கார். எல்லா ஜீவராசிக்கும் அந்தராத்மா. யாரையும் அலட்சியப்படுத்திடாதீங்க, யாரையும் பேதம் பண்ணிடாதீங்க. இவன் கீழே இவன் மேல எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு படிச்சு காட்டினேன்ல, ஈஸ்வர சர்வ பூதா நம்ம ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி, கீதாலையும் இருக்கு. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இதுலயும் இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில உங்களுக்கு பார்த்த பாத்தீங்களா 13:27, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் சபஷ்யதி யக பஷ்யதி சபஷ்யதி. இன்னைக்கு காலையில 13:27 ஒன்னு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா, சமம் சர்வ பூதேஷு, எல்லா ஜீவராசிகளும். நீங்க சினிமா தியேட்டர்ல சினிமா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கேரக்டர் வந்தாலும் அந்த கேரக்டர்ல எது ஈக்குவலா இருக்கு? அந்த ஸ்கிரீன் ஈக்குவலா இருக்கு. எந்த ஒரு ராகத்வேஷமும் இல்லாம அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கு? இல்ல இவன் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதை எதுவும் பண்றது இல்லை. எல்லா கேரக்டருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் வெளியிலையும் வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஜகத்து ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளேயும் வெளியிலையும் வியாபிச்சிருக்கு. சமமா இருக்கு, எல்லாத்துக்குள்ளாரையும் சமமா இருக்கு. 13:27 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 13:27 எப்பவுமே ஈஸ்வரனை பத்தி பேசும்போது இதை தெரிஞ்சுக்கணும். சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். இப்ப வந்துருச்சா ஈஸ்வரனோட நாமம்? பரமேஸ்வரன் எல்லாத்திலையும் இருக்கார். எங்க இருக்கார்? வினஷ்யத்சு, இந்த சரீரங்கள்லாம் வினாசமாகும்.
இந்த எல்லா சரீரத்துக்குள்ளாரையும் விநாசம் இல்லாத நித்திய தத்துவமா பாத்தீங்கன்னா விநாசம் இல்லாதவரா இந்த பரமாத்மா இருக்காருன்னு எவன் பார்க்கிறானோ யகபஷ்யதி ச பஷ்யதி, அவனே பார்க்கின்றான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸ்வர தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா ஆத்மாவா இருக்கின்றார். அப்ப நம்ம எதை சொல்றோமோ அதுதான் பரமாத்மா. அப்ப அகங்காரம் வருமா வராதா? நான் பண்ணல, நான் எதையுமே பண்ணல சாமி, பகவான் தான் சாமி, எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, இருக்கிறதெல்லாம் பகவான் தான் சாமி, நான் ஒரு ஆள் இல்லவே இல்லை சாமி, நான் தான் பகவான் ஆச்சு. அப்ப நான் அப்படின்னு ஒரு பரமஹம்சானந்தான் ஒரு ஆள் இல்லவே இல்லை சாமி. இண்டிவிஜுவலா நம்ம சொல்றோமே, இது சும்மங்காட்டியும் பேர் வச்சிருக்கு. இருக்கிறது பாத்தீங்கன்னா பகவான் மட்டும்தான் இருக்கார். இதுதான் ஈஸ்வரன். அப்ப சக்தி என்ன சக்தி சுவாமி அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த இதையும் மாயா சக்தியை உடையவரா இருக்கார். ஈஸ்வரன் எப்ப பேர் வந்துச்சு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். சுத்த பிரம்மம் மாயான்ற திரிகுணாத்மிகா சக்தியோட சேர்ந்தாதான் அவருக்கு என்ன பேர் வந்துருது? ஈஸ்வரன். ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வரும். அப்ப ஈஸ்வர சஞ்ஞா கிடைக்கிறதே பாத்தீங்கன்னா சக்தியோட சேரும் போதுதான், அபின்ன சக்தி. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 குணங்களை தன்னுடைய சக்தியா வச்சுக்கிட்டு நினைச்ச காரியத்தெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. ஈஸ்வரஹா. அப்ப மனசுக்குள்ளார வச்சுக்கணும், ஈஸ்வரன் உள்ள இருக்கார். ஆனா அவரோட வியாபகம் எப்படிப்பட்டது? சர்வ வியாபகம், எல்லா சக்தியையும் உடையவரா அவர் இருக்கார். இது ஆயிடுச்சு. இது அப்புறம் சூத்திராத்மாவை பத்தி என்ன சொன்னீங்க? அப்ப நம்ம இந்த ஈஸ்வரன் தான் என்ன பண்றார்? மாயோடு சேர்ந்து ஈஸ்வரன் ஆனார். ஈஸ்வரன்ல இருந்து முதல்ல வெளிப்பட்டது எது? பஞ்சில இருந்து முதல்ல வெளிப்பட்டது எது? நூல். பஞ்சில இருந்து நூல் தானே வந்துச்சு. நூலுக்கு அப்புறம் தானே வீவிங் பண்ணி கிளாத் ஆச்சு. கிளாத்துக்கு அப்புறம் தானே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா எது சுவாமி முதல்ல உண்டாச்சு? பஞ்சில இருந்து. அப்படின்னா பஞ்சு ஈஸ்வரன். பஞ்சில இருந்து முதல்ல உண்டானது பாத்தீங்கன்னா நூலு. சூத்திராத்மா இது பிராணன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆயிடுச்சா? அப்போ பாத்தீங்கன்னா அடுத்த நாம வந்துருங்க, ஈஸ்வரனை சொல்லியாச்சு. ஈஸ்வரன்றதுக்கு அர்த்தம் அந்தர்யாமி, நான் அப்படின்னு போட்டுங்க. சர்வசக்திமான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப எங்க இருந்து இயக்குறார் அப்படின்னு அந்த ஈஷாவாசியத்துல கேள்வி வந்துச்சு. எல்லாத்தையும் ஆள்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் கமாண்ட் பண்றாருன்னா எங்க இருந்து பண்றாரு சுவாமி அப்படின்னா, அவங்களுடைய கர்மத்தை கொடுக்கறது மாதிரி உள்ள இருந்துகிட்டே நம்மளை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பப்பட் ஷோல இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொம்மலாட்டத்துல பொம்மைகள் ஆடுற மாதிரி உள்ள இருந்துகிட்டே ஆட்டி வைக்கிறாஞ்சி. என்ன அற்புதம்! என்ன இந்த பகவானை பத்தி என்ன சொல்றது? நம்ம யாரோ எங்கேயோ இருந்து நம்மளை ஆப்ரேட் பண்றானு, எங்கேயும் இருந்து இல்லப்பா, உள்ள இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, இன்னும் தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்கான்? திரும்பணும். எப்படி தெரியணும்? நம்ம சொன்னல மாதவன் அறியணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? மௌனாத் தியானாத் யோகாச்ச வித்தி மாதவம். போன இதுல வந்துருச்சு இல்ல? அப்போ மௌனத்தினாலையும் வெளியில இருக்க விஷயங்களை விட்டுட்டு, அதுக்கப்புறம் தியானத்தினாலையும் யோகத்தினாலையும் தான் அறிய முடியும். நம்ம வெளியில அறிய முடியாது. ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் விக்ரமி 75வது பேர் வந்துருது. விக்ரமி. விக்ரமின்றதுக்கு அர்த்தம் எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் உள்ளவர். விக்ரமஹா அப்படின்னு பேர். சௌரியத்தை குறிக்கிறது, வீரத்தை குறிக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா விக்ரமஹா அப்படின்னு பேர். ஆச்சாரிய பாஷ்யன் சொல்றாரு, விக்ரமகன்றதுக்கு அர்த்தம் சௌரியம். சௌரியம்னு என்ன அர்த்தம்? சூரத்தன்மைக்கு பேர் சௌரியம். சூரஸ்ய பாவம் சௌரியம். சூரத்தன்மை. சூரத்தன்மைன்னு அர்த்தம் வீரம். வீரம் சூரம் அப்ப நம்ம சொல்றோமே, அதோட இருக்கிறது தத் யோகாத், அதோட சேர்ந்து இருக்கிறதுனால விக்ரமி அப்படின்னு பேரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல திருவிக்கிரம சுவாமின்னு பக்கத்துல எழுதிக்கலாம். விக்ரமன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா திருவிக்கிரம சுவாமியை குறிக்கிறது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு பாத்தீங்கன்னா தன்வி. ரகசியார்த்தம் திருவிக்கிரம சுவாமி, உலகளந்த பெருமான். விக்ரமஹா அப்படின்னு பேர். திருவிக்கிரமஹா, 3 காலால் இந்த உலகத்தையே அளந்தவர். அதுக்கு அடுத்தது தன்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார், தன்வினா வில்லை உடையவர், தனுஷை உடையவருக்கு பேரு தன்வி அப்படின்னு பேர். தனுர் அஸ்ய அஸ்தி இது தன்வி. இவரிடம் தனுஷ் இருக்கிறதுனால இவருக்கு பேர் பாத்தீங்கன்னா தன்வின்னு பேரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரீஹியாதி விரீஹியாதிபியஸ்சன்னு ஒரு சூத்திரம் இருக்கு, பாணினியோட சூத்திரம்.
விரீஹியாதிபியஸ்சன்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா விரீஹியாதித்வாத் இனி பிரத்யா, இனின்னு ஒரு பிரத்யம் சேர்ந்துடும். சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி பிரத்யம் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா தண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்டத்தை உடையவன் தண்டின்ற மாதிரி தனுஷை உடையவன் வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அப்படின்னு தண்டின்னு சொல்லுவோம், தண்டி சன்னியாசின்னு சொல்லுவோம். தண்டத்தை உடையவன் தண்டி. அதே மாதிரி தனுஷை உடையவனுக்கு பேரு தண்டி அப்படின்னு இனி பிரத்யாந்தம் சேர்ந்திருக்கு. ராம சஸ்திர பிருதாமகம் பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, விபூதி யோகத்துல 10:31 சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்திலும் நான் யாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தனுஷை ஏந்தியவர்களில் நான் என்னவா இருக்கேன், நான் ராமனா ஸ்ரீராமனா நான் இருக்கின்றேன் அப்படின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் ராமரா இருக்கார், தன்வி தனுஷா ஏந்தி இருக்கிறவர்கள ராமனா இருக்கார் சொல்லியாச்சு. இது பகவத் வச்சனாத், இந்த பகவானோட வச்சனத்திலிருந்து இது தெரிகிறது. அதுக்கப்புறம் மேதாவி, மேதாவினா என்ன சுவாமி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரகசியார்த்தம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரகசியார்த்தம் சர்வஜ்ஞா. என்ன சர்வஜ்ஞா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற மேதாவி அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் தாரணம் பண்ற, கிரந்தங்களை தாரணம் பண்ற சாமர்த்தியம், மெமரி பவர், மேதாசக்தின்னு பேரு. அந்த மேதாசக்தியை உடையவருக்கு பேரு மேதாவி அப்படின்னு பேரு. எப்படி ஆச்சாரிய சொல்றார் மேதா, இதெல்லாம் லட்சணங்கள்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கணும். நாங்க இதை வச்சுதான் டீச்சிங் பண்ணணும். ஒரு டீச்சரா இருக்கணும் அப்படின்னா லட்சணங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தடுமாற்றம் வந்துடும். இப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு புத்தியில பேஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னது ஆச்சரிய சொல்ற பாருங்க, மேதா, மேதான என்னது பகுகிரந்த தாரண சாமர்த்தியம் மேதா. பகுகிரந்த அப்படின்னா நிறைய நூல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்போம், படிச்சதெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல போயிடும். அப்படி இல்லை, காதுல வாங்கிறத அப்படியே உள்ளுக்குள்ளார ஸ்டோர் பண்ற சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ, தாரண பண்ற மெமரியில வச்சுக்கிற சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவங்க அந்த சக்திக்கு பேரு மேதா சக்தின்னு பேர், மெமரி பவர். நிறைய கிரந்தங்களை கேட்க 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 அது எல்லாத்தையும் உள்வாங்கி அதை தாரணம் பண்ற சக்தி. இப்ப இந்த இந்த சப்தம் மறந்து போகாம உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா உங்கள்ட்ட மேதாசக்தி இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு 4 நாள் கழிச்சு மேதாசக்தின்னு என்னச்சு அப்படின்னா உடனே இதை சொல்லணும், பகுகிரந்த தாரண சாமர்த்தியம் மேதா அப்படின்னு அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள்ட்ட மேதாசக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா சா யஸ்ய அஸ்தி, அந்த சக்தி யாரிடம் இருக்கிறதோ, அந்த மேதாசக்தி யாரிடம் இருக்கிறதோ ச மேதாவி, அவருக்கு பேர் மேதாவின்னு பேரு. பெரிய மேதாவியோ, நமக்கு திட்டுவோம் ஒருத்தரை பார்த்து அவர் பெரிய மேதாவிங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. மேதாவி அப்படின்னா மேதாவிலாம் இல்லை, சுபாஷிதம்லாம் இருக்கு. நீங்க நினைச்சு போயிட்டீங்க சாமி நிறைய படிச்சு வச்சிருக்காரு கேட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, சாமி உங்களுக்கு என்ன மெமரி பவர், என்னோட மெமரி பவர் எனக்கு தான் தெரியும், சந்தி சிரிக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்லோகம் வந்து இப்போ பாருங்க, ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது வந்து 13:27 வந்துருச்சு காலையில் சொன்னது. பக்கத்தில் நாதபிரம்மம் எடுத்து கொடுக்கும்போது தான் சமம் சர்வேஷு பூத்தேஷு அப்படின்னு வருது. அது என்னது, எது ஸ்லோகம் ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத சக்தியெல்லாம் ரொம்ப கம்மி நமக்கெல்லாம். ஒரு 100 ஸ்லோகத்தை நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் மேதாவி. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி மிரட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஒரு 10 ஸ்லோகம் 20 ஸ்லோகமாக டெய்லி மெமரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு 100 நாளில் 100 பண்ணிக்கலாம். 100 பண்ணிக்கிட்டு நீங்கள் பேசும்போதெல்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பகவத்கீதை, யோகசூத்திரம், பிரம்மசூத்திரம், எதையாவது ஒரு தமிழில் 2 கிரந்தங்கள்ல ஏதாவது 1-2 உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அவையாறு, திருக்குறள், ஏதாவது திருக்குறள் அது இதுன்னு எதையாவது பண்ணீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, ஏய் இவர் ரொம்ப மேதாவிப்பா, ரொம்ப படித்தவர் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதே 100ன்னு. அந்த 100ஐயே நம்ம என்ன பண்ணலாம், போகிற இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற மேதாசக்திலாம் அல்பம் சுவாமி. பகவான்கிட்ட இருக்கிற மேதாசக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னோ அதையும் அவர் ஞாபகம் வச்சிருக்காரு, உள்ள எடுத்துட்டு இருக்கார். பாவகிராகி ஜனார்தன் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருந்துகிட்டு சித்திரகுப்தனா இருந்துகிட்டு அவர் தான் எல்லா அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்றார். நீ வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி நீ இந்த தப்பு பண்ணல, அதுக்குதான் இது. ஐயோ நானே மறந்துட்டேனேங்க. நீ மறந்துட்டப்பா, நான் ஞாபகம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நீ பண்ண நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் மெமரியில வச்சிருக்கேன். அப்ப கோடிக்கணக்கான ஜீவராசிகளோட கர்மங்களையும் மெமரியில ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அவரோட மேதாசக்தி என்ன சூப்பர் கம்ப்யூட்டர் சுவாமி.
நம்ம ஏதாவது வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னா இப்பதான் நாங்க 4 டிபி ஹார்ட் டிஸ்க் நம்ம ராமச்சந்திரன் ஜி வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காரு. சாமி இதை போடுங்க அப்படின்னு. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் 4 டிவிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுடலாம். இந்த மொத்த ஜெகத்தோட மெமரியையும் எங்க வைக்கிறது? இவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அந்த பரமாத்மா. மெமரி பவர்ல என்ன மேதாவி அப்படின்னு பேர். அதுக்கு ஆச்சரியர் சொல்றார், மேதாவின்ற சப்தம் என்னது? அசு மாயா மேதா ஸ்ரஜோ வினி அப்படின்னு ஒரு பாணினி சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்துப்படி மேதான்ற சப்தத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? மேதா மாயா, மாயாவோட இனி பிரத்யத்தை வினி பிரத்யத்தை சேர்த்தீங்கன்னா மாயா வீண் ஆயிடும். மேதாவோட வினி பிரத்யத்தை சேர்த்தீங்கன்னா மேதாவின்னு ஆயிடும். அப்ப மாயாவி, மேதாவி இது மாதிரி சப்தங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வினி பிரத்யம்னு ஒரு பிரத்யத்தை சேர்க்கணும் அப்படின்னு பாணினி சூத்திரம் சொல்லுது. இது பாணினி வச்சனாத் வினி பிரத்யா என்ற பாணினி வச்சனத்திலிருந்து வினி பிரத்யத்தை சேர்த்து மேதாவோட வினி போட்டு மேதாவி நீ போயிடும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 78வது நாமம் விக்ரமஹா அப்படின்னு பேர். விக்ரமக அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்ரமி விக்ரம 2 சப்தம் இருக்கு. இங்கேயும் உலகளந்த பெருமாள் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரத்யம் மாறி இருக்கு, விக்ரமீன்னு ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பு சாப்பு டாப் ஈ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈ தீர்க்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்திரீலிங்கத்துல வந்து தீர்க்க சப்தம் யூஸ் பண்ணுவோம். விக்ரமீன்னு ஆயிருக்கு ஸ்திரீ பிரத்யம். அதே நேரத்துல விக்ரமஹா அது வந்து பாத்தீங்கன்னா புல்லிங்க பிரத்யம். அதனால விக்ரமகான்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் எழுதியிருக்கேன் உலகை அளந்தவர். அப்ப முதல்ல விக்ரமின்னு எழுதிங்கன்னா சக்தியை எடுத்துடணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சக்தி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்திரீலிங்கம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேதாவி, மேதாவி ஸ்திரீலிங்க பிரத்யமா ஈகாரம் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி விக்ரமி ஸ்திரீலிங்க பிரத்யம் வந்துடும். சக்தியை பேசும்போதெல்லாம் எங்கெல்லாம் சக்தியை பேசுறோமோ அங்கெல்லாம் ஸ்திரீ ரூபம். அப்ப விக்ரமின்றதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்தியை வந்து வச்சுக்கிட்டோம். விக்ரமஹா அப்படின்னு வரும்போது தேவதைய புல்லிங்கமா தேவதைய சொல்லணும். புல்லிங்கம்னா இதா வந்து ஆண்பாலா சொல்லணும். ஆண்பால சொன்னீங்க அப்படின்னா அவர் தான் உலகை அளந்தவர் திருவிக்கிரம சுவாமி அப்படின்னு அர்த்தம். என்னது? விசக்கிரமே ஜகத் விஸ்வம் தேன விக்ரமஹா. விசக்கிரமே ஜகத் விஸ்வம் தேன விக்ரமஹா வினா கருடேன பக்ஷினா கிரமாத்வா. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா விசக்கிரமே ஜெகத் விஸ்வம். விசக்கிரமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விசக்கிரமே அளந்தவர் தாண்டி போயிட்டாராம். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ்ல வச்சாராம். 3 ஸ்டெப்ஸ்ல வச்சு 4வது ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகளந்த பெருமாள் யாரோட தலையில வச்சு யாரோட ஹிருதயத்துல வச்சார்? பலி சக்கரவர்த்தியோட கதை வருதுன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்றது. அப்ப பலி சக்கரவர்த்தியோட ஹிருதயத்துல வந்து தலையில வந்து பாத்தீங்கன்னா டும்னு வச்சுட்டாரு. 3 லோக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பூர் பூவ ஸ்வ. அடப்பாவமே, சின்னோண்டு பையனா வந்து பாத்தீங்கன்னா வாமன அவதாரம் மினியேச்சர் மாதிரி கொண்டு நல்ல கேரக்டர்ல நல்ல கேரக்டர் வாமன அவதாரம். அருமையான ஒரு சின்ன கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணுமா கேளு அப்படின்னு சொல்லும் போது சுக்கராச்சாரியார் சொல்றான், கேட்டுறாதப்பா, அவன் வந்திருக்கான் வந்து பாத்தீங்கன்னா யமகாதகன் வந்திருக்கான், உனக்கு யமகாதகன் அவன் வந்திருக்கான், நீ எதுவும் வாக்கு கொடுத்துடாத. இல்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு பலி சக்கரவர்த்தி என்ன பண்றார்? கொடுத்துட்றாரு, வரதானம் கொடுத்துட்றார். வரதானம் கொடுத்தோன சின்னோண்டு பையனா இருந்த வாமனன் என்ன பண்றான்? விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வமே ரூபம் எடுத்து என்ன பண்றார்? முதல் பாதம் பூமியை அளந்துருச்சு, 2வது பாதம் அந்தரிக்ஷத்தை அளந்துருச்சு, 3வது பாதம் சொர்க்கத்தை அளந்து போச்சு. 3 லோக்கத்தையும் 3 பாதத்தில் அளந்துட்டார். 4வது பாதம் எங்க வைக்கிறது அப்படின்னும் போது தலையில இவர் வந்து பாத்தீங்கன்னா தலையில வை அப்படின்னு தலையில வச்சுட்டார். முடிஞ்சு போச்சு, முக்தி கிடைச்சு போச்சு பகவானோட தலையில கால் பட்டதுனால. அப்ப பலி சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவதாரம் தான் விக்ரம திருவிக்கிரமக அப்படின்னு பேர் சொல்லிடுச்சு. விசக்கிரமே ஜெகத் விஸ்வம். இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய 3 லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா தேன விசக்கிரமே அளந்ததனால், இந்த 3த்தையும் மெஷர் பண்ணதுனால 3 பாதங்களால அவருக்கு பேர் விக்ரமகான்னு பேர். அதுக்கப்புறம் வினாகருடேன பக்ஷினா கிரமாத்வா. வி வி அப்படின்னு இருக்கே, வி ஃபார் விகத. விகத கருடேன, கருடன் இல்லாமல். வி ஃபார் முதல்ல விக்ரமின்றதுக்கு அர்த்தம் என்னது?
விசேஷ ரூபேன சாமர்த்தியசாலி விக்ரமி. இங்க வந்து பாத்தீங்கன்னா விகத கருடேன கிரமாத், கருடனே இல்லாம வாமன அவதாரத்துல கருடன் இல்லை, இவரே தான் வந்து பாத்தீங்கன்னா 3 லோகத்தையும் அளந்தார். ஆனா மற்ற இடத்துக்கெல்லாம் போகணும்னா பகவான் என்ன பண்ணுவார், கருட வாகனத்துல ஏறி அழகா டிராவல் பண்ணுவார். எங்க போறதா இருந்தாலும் அவரோட ஸ்கூட்டர் தான். இப்ப நம்ம ஸ்கூட்டர் வச்சிருக்க மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா கருட வாகனத்துல டர்ன்னு போதும், அது பாட்டுக்கு பறந்துகிட்டே போயிட்டு இருக்கேன். என்ன சூப்பர்ல பெட்ரோல் போட வேணாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவிக்ரம் சுவாமி அவதாரத்துல மட்டும் என்ன பண்ணார், கருடன் இல்லாமல் என்ன பண்ணார், பூமியை அளந்ததுனால அவருக்கு பேரு விக்ரமஹா அப்படின்னு பேரு, விக்ரமாத்வா. அதுக்கு அடுத்த நாம வந்துருது கிரமஹா. கிரமஹானா 79வது இது. கிரமஹான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கிரமு தாத்து வந்து பாத்தீங்கன்னா கிரமு விக்ஷேபே அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா கிரமஹா அப்படின்னு பேரு. கிரமநாத் அப்படின்னு பேரு. கிரமணம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வியாபிக்கிறதுன்னு அர்த்தம். யாருனால வியாபிக்கிறார், சர்வத பாணிபாதம் எது, எல்லா கால்களும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தாங்க. அடப்பாங்க, நம்ம கேட்போம்ல எப்படிங்க எல்லாத்தையும் நடந்து தாரா, எப்படி முடியும், ஒருத்தர் வந்து இந்த உலகம் ஃபுல்லா நடந்து வந்து போக முடியுமா? கிரமகனா நடக்கிறவர்னு அர்த்தம். நடந்து எல்லாத்தையும் வியாபிச்சவர். இப்ப கேள்வி வருது, எல்லாத்தையும் எப்படிங்க நடப்பாரு அவரு, எல்லா மொத்த உலகத்தையும் நடந்து வரணும் அப்படின்னா எப்படி முடியும்? அவருக்கு எல்லா காலம் அவரோடதுங்க. எறும்பு காலம் அவரோட தான், சின்ன சின்ன புழு பூச்சியோட காலம் அவரோட தான், மனுஷன் காலம் அதே தான், எல்லாத்தோட காலும் அவர் தான். அவர் இந்த மொத்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா கடந்தே என்ன பண்ணார், எல்லாத்து கால்கள் மூலமா. அபானி பாதம் ஜவினோ கிரகீதா மந்திரம் சொல்லுது. கை காலே இல்லை, ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கை கால்களும் அவரோடது அப்படின்னு. அப்ப எல்லா கால்கள் ரூபமா அவர் இருந்துகிட்டு எல்லாத்தையும் நடந்து அப்படி அவர் கடக்காத கால்படாத இடமே இல்லை. முடிச்சு போச்சு. பாதோசிய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யா மிருதம் திவி புருஷ சூக்தம் சொல்லுது. அவருடைய கால் பாதம் தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதம் தான் இந்த மொத்த ஜெகத்தை மொத்தத்தையும் வியாபிச்சிருக்காரு. புருஷ சூக்தம் சொல்லுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கால் பாதத்துல இருக்க 3 பாதம் வந்து அமிர்தமா இருக்கான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 3 பாதம் அவருக்கு அப்படியே இருக்கு, அவரால் வியாபிக்கப்பட்டதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரமநாத். கிரமநாத்னா என்ன அர்த்தம்? முதல் மீனிங் கிரமணம்ன்றதுக்கு அர்த்தம் கிரமனா நடத்தல்னு அர்த்தம், நடக்கிறது. நடப்பதால் வந்து பாத்தீங்கன்னா கிரமண ஹேத்துத்வாத்வா கிரமக, நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இந்த கால்களுக்கு பேரும் கிரமகான்னு பேர். கர்ண விற்பத்தியில கிரமகான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்களை குறிக்கும். கர்ம விற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா கிரமணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிரமகான்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை குறிக்கும். இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால கிரமகா, அந்த வியாபிக்கிறதுக்கு காரணமா நடந்து போறதுனால அந்த கால்களுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கிரமகான்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது சாமி, இது எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா மனுஸ்மிருதியில இருக்கு. கிராந்தே விஷ்ணும். கிராந்தே விஷ்ணும்னு என்னன்னா உன்னுடைய கால்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுவை தியானம் செய்வாயாக. பாதத்தோட தேவதை அதிதேவதான் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் தத்துவபோதம் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், யாராவது படிச்சிருந்தீங்கன்னா. பாதத்தோட தேவதை என்ன? பாதசிய விஷ்ணு. தேவதை இது, பாதத்துக்கு தேவதா விஷ்ணு. அப்ப நம்ம கால்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மனு சொல்றாரு, நம்ம எல்லாம் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் இருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு, எங்க ஆச்சாரியர் ரெகுலரா சொல்லி கொடுப்பார். அதனால ரெகுலரா பண்றதுல ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில ஸ்நானம் பண்ணும் போதும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து அந்த பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு விஷ்ணுவை வந்து தியானம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்நானம் பண்றது. இந்த கால் தான் நடக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இந்த கால் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாத ரூபமா இருக்கார். அதிதேவதா வந்து பாதம். இந்த காலை வச்சுக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் நான் நடந்திருக்கேன்? ஒரு 20,000 கிலோமீட்டர் கிட்ட எனக்கு தெரிஞ்சு மினிமம் நினைக்கிறேன். 20,000 கிலோமீட்டர் கிட்ட நடந்திருக்கேன். இப்ப நடக்கிறதே இல்லை. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிச்சுட்டேன். போங்க, நான் நடந்து ஒரு டைம்ல எனக்குலாம் என்ன பேர் இருக்குவா, நம்ம ஒருவேளை வந்து முந்தின ஜென்மத்துல கால்நடையா இருந்தோமோ, அனிமல்ஸா இருந்திருப்போமோ, நம்ம ஆடு மாடா இருந்திருப்போமோ, இவ்வளவு நடக்கிறோமே நம்ம. அவ்வளோ நடந்திருக்கங்க. நடந்து இப்பதான் தெரியுது இந்த கால் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு தூரம் இந்தியா ஃபுல்லா நிறைய சுத்தி எங்கெங்கெல்லாம் போயிருக்கு இந்த காலுன்னு நினைக்கிறீங்க. எல்லா முக்கு மூளை எல்லாம் போயிருக்கு நடந்து. அப்ப யாரு உள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த பாதமா பகவான் தான் இருக்கார் காமிக்கிறார் அப்படின்னு மனு சொல்லப்பட்டிருக்கு. மனுல
இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனுத்தமகா. அந்த கிரமகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பாதசிய பாதம் அப்படின்னு எடுத்துங்க. விஷ்ணு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா பாதமா இருக்கார். பாதம் கால்களா இருக்கிறார். கால்களோட அதிஷ்டான தேவதையா இருக்கார், அனுகிரக தேவதையா இருக்கார். அதுக்கப்புறம் அனுத்தமகா. அனுத்தமகைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரதிசயான்னு பக்கத்துல போட்டுக்கிறோம். ஒப்பில்லாதவர், கம்பேரபிள், இன்கம்பேரபிள், கம்பேர் பண்ணவே முடியாத ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காரு அப்படின்னா பகவான் மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அவித்தியமான உத்தமோ யஸ்மாத் ச அனுத்தமஹா. எவரை காட்டிலும் வேறு ஒரு உத்தமர் இல்லையோ, உத்தம புருஷன், புருஷோத்தமக நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த புருஷோத்தமகத்தான் இன்னொரு பேரு அனுத்தமகன் பேரு. புருஷோத்தமன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷர்கள் மத்தியில் உத்தமகா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க அனுத்தமகன் போது பஞ்சமி விபக்தி போட்டு சஷ்டி தத்புருஷம் பார்த்ததுக்கு பதிலா இங்க பஞ்சமி தத்புருஷம் போட்டிருக்கு. அவித்தியமான உத்தமோ யஸ்மாத், எவரை காட்டிலும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் உத்தமமானவர் இல்லையோ, ஒரே ஒரு உத்தமன் தான், பகவான் மட்டும்தான் உத்தமன், மீதி எல்லாம் அவருக்கு கீழே தான். அப்படிப்பட்டவருக்கு பேரு ச அனுத்தமகான்னு பேரு. அனுத்தமக ந உத்தமகைதி அனுத்தமக. அவருக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல உத்தமர் இல்லை. அது மட்டும் இல்ல, யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித். நாராயண உபனிஷத் சொல்லுது, யஸ்மாத் எவரை காட்டிலும் மேலானவர் என்றும் வேற ஒருத்தர் இல்லவே இல்லையோ, அவரை காட்டிலும் மேலானவர் ஒன்று இல்லவே இல்லை. சா காஷ்டா சா பராகதிக்கு. இன்னைக்கு காலையில் கூட மாண்டுக்கிய இது கட்டோபனிஷத் சொல்லி காட்டணும் பாத்தீங்களா. அவ்யக்தாத்து பரத பரஹா. அவ்யக்தத்தை காட்டிலும் மேலானவர் இந்த ஆத்ம தத்துவமா இருக்கிற புருஷர், ஆத்மா, இந்த பிரம்மம், அந்த ஈஸ்வரன், அவரை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா வேற இல்லை சுவாமி. அவரை காட்டிலும் மேலான தத்துவம் வேற ஒண்ணு இல்லை, அவருக்கு ஈக்குவலாவும் ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இதி ஸ்ருதேகே ந த்வத் சமோ அஸ்தி அப்யதிக்க குதோன்யஹ. கீதால வந்து பாத்தீங்கன்னா 11:43 ஸ்லோகம் சொல்றது என்னன்னு கேட்டா, ந த்வத் சமோ, பகவான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்நியமா வேற ஒருத்தர் இல்லை. அர்ஜுனன் சொல்றான், உனக்கு சமமா யாரும் இல்லப்பா. ந த்வத் சமோ அஸ்தி அப்யதிக்க, உனக்கு அதிகமாவும் யாரும் இல்லை, உனக்கு ஈக்குவலாவும் யாரும் இல்லை. ஈஸ்வரன் ஒருத்தர் தான், 2 பேர்லாம் இல்லை, ஒரே ஈஸ்வரன் தான். அவருக்கு ஈக்குவலாலாம் 4 பேர்லாம் இல்லை. அப்ப இருக்கிறது ஒரே ஈஸ்வரன், அவருக்கு அதிகமாகவும் இல்லை, அவருக்கு ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனுத்தமக ஒப்பில்லாதவர். அதுக்கு அடுத்து துராதர்ஷ. துராதர்ஷா. துராதர்ஷகன் என்ன அர்த்தம்? எதிரிகளால வந்து பாத்தீங்கன்னா பணிய வைக்க முடியாதவர். எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து என்ன பண்ண முடியாது, போ அப்படின்னா போயிட மாட்டார். சுவாமி துவாரகால அதான சுவாமி நடந்துச்சு. துவாரகால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டார் பகவான். கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் சொல்றேன், இதுக்கான நிமித்தம்லாம் வரும்போது அங்கங்க ஒரு கதை சொல்றேன். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, தைத்தியாதிபிர் தர்ஷயித்தும் ந சக்கியதே இதி துராதர்ஷா. நம்ம இந்த புலி பதுங்குது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புலி பதுங்குச்சுன்னா பயந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது புலி பதுங்கி என்ன பண்ணும், பாயறதுக்காக. அதே மாதிரி வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவாவது வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்னா, எதிரிகளை பார்த்து பயந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா எதிரிகளை பார்த்து பயப்படல, அவர் வந்து சமுத்திரத்துக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வீரடா அவனே சமயம் வரும் அப்படின்னு போட்டு டொம்முன்னு ஒரு அடி முடிஞ்சு போச்சு. பீமனை வச்சு அடிக்கிறது. அதுக்காக தான் காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு இருக்கு, யாருனால யாரை வந்து அடிக்கணும் இதெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அப்ப இவர் வந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்லாம் இல்லை. தைத்தியாதிபிகி, தைத்தியர்கள்னா அரக்கர்கள் முதலியவர்களால், தர்ஷயித்தும் அப்படின்னா என்ன அர்த்தம், பணிய வைப்பதற்கு, ந சக்கியதே அடிபணிய வைக்க முடியாதவர், இது துராதர்ஷா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் முக்கியமான நாமம் வந்து பாத்தீங்கன்னா 82 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாமம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற கிருதஜ்ஞா அப்படின்னு பேர். கிருதஜ்ஞனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருதஜ்ஞா அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம். ஒண்ணு வந்து செய் நன்றி மறவாதவர். 2வது வந்து பாத்தீங்கன்னா கிருத ஞான அறிந்தவன் அர்த்தம். கிருதனா செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். எதெல்லாம் செய்யப்பட்டதோ இந்த உலகத்துல மனிதர்களால், தேவர்களால், எந்த ஜீவராசிகளால் செய்யப்பட்ட எல்லா கர்மங்களையும் அறிந்தவர்.
கிருதா பிரத்யம் பாஸ்ல போட்டு கிருதஜ்ஞா. கிருதஜ்ஞா அப்படின்னா இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனை ஜீவர்கள் என்ன கர்மத்தெல்லாம் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் அறிந்தவர் கிருதஜ்ஞ. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருதஜ்ஞன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா செய் நன்றி மறவாதவர். பாஷிக்கார் என்ன சொல்றாரு பார்ப்போம். பிராணினாம் புண்ணிய அபுண்யாத்மகம் கர்ம. பிராணிகளோட புண்ணியம் அபுண்ணியம் சொல்லக்கூடிய கர்மங்கள் இருக்குல்ல, அந்த கர்மங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், கர்ம கிருதம் எந்த செய்யப்பட்ட கர்மங்கள் இருக்கோ ஜானாதீதி கிருதஜ்ஞா. அப்போ பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அறிந்தவரா இருக்கார். நான் சொல்றேன், இப்ப நம்ம பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், பகவானுக்கு தெரியும், பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். பாடம் படிக்கிறியா, படி 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 படி. இந்த காலையில ஒரு எறும்பை கைய காலால வேணுன்னு எறும்பை கடிச்சதுன்னு போட்டு அப்படியே கசைக்கு தூக்கி போட்டீங்கல்ல, உங்களை கடிச்சோன்னு, அதுவும் பகவானுக்கு தெரியும். நீங்க யாருக்கும் தெரியாது. நீங்க எறும்பை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியும்? நம்ம எறும்பு கொண்டது வந்து யாருக்கும் தெரியாது. நான் நைட்டு படுத்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பூச்சி இருந்துச்சு, என்னையா பூச்சி கடிக்கிற அப்படின்ட்டு ஒரு கசைக்கு தூக்கி போட்டேன். அதையும் பகவானுக்கு தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சவர், நம்ம பண்ண எல்லா புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவரா இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா கிருதஜ்ஞான்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு பத்திர புஷ்ப ஆதி அல்பமபி பிரயச்சதாம். ஐயோ, இதான் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் இல்ல கொஞ்சோண்டு பழத்தை, ஒரு நம்ம பழக்கடைக்காரன்ட்ட வந்து பேசுறோம், விலை கம்மியாக கொடு அதிகமாக கொடு, அல்பம் பழம் ஒரு சீப்பு பழத்தை வாங்கி சாமிகிட்ட கொடுத்துட்டு நான் ரொம்ப கௌரவமா வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் ஆமா இந்த பழத்தை வச்சு சாப்பிட்டு தான் அவர் சாமி வந்து பார்த்தீங்கன்னா பசியார போறாரு. ஒரு மாலையை கூட்டு வந்து போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமாயிடும். அப்போ பெரிய மாலை, நம்மளாம் தர்மாத்மா இல்லை பெரிய பக்திமான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எனக்கு தோணும் அது மாதிரி தான். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல துளசி மாலையை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு ஒரு பூஜை 7வது அத்தியாயம் கம்ப்ளீட் ஆனதுக்கு நல்ல பெரிய துளசி மாலையை ஆர்டர் பண்ணி போட்டோன்னே எனக்குள்ளார ஒரு இருமாப்பு, என்ன அதுல சூப்பர்ல. பகவானுக்கு வந்து ஒரு பெரிய பகவானுக்கு வந்து ஒரு அல்ப மாலையை போட்டுட்டு இந்த அகங்காரம் என்னன்னா துள்ளி குதிக்குது, ஒவ்வொன்றுத்தையும் ஒரு மாலை ஒரு நெய்வேத்தியம் சிம்பிளா அல்பமா பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, அவங்களுக்கு பெரிய பெரிய பலனா கேட்கிறோம், அல்பமா கொடுத்துட்டு பெருசா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் சொல்றாரு பத்திரனா துளசி தளம் வில்வ தளம்லாம், அதுக்கப்புறம் புஷ்ப கொஞ்சோண்டு புஷ்பத்தை போட்டுட்டு ஆதி அல்பமபி பிரயச்சதான் கொஞ்சோண்டு அல்பமா கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், பகவானே எனக்கு மோட்சத்தை கொடு பகவானே. அடப்பாவி மனுஷா, லஞ்சம் கொடுக்கறது கூட வந்து கொஞ்சம் ஒர்த்தானதை கொடுக்க முடியாதா? கொஞ்சோண்டு கொடுத்துட்டு நிறைய எதிர்பார்க்கிறோம் பாருங்க. ஆனாலும் பகவான் என்ன பண்றார், மோட்சம் ததாதீதிவா. சரி பரவாயில்லப்பா, இவன் வந்து நமக்கு புஷ்பத்தினாலேயா நல்ல பழங்களும் நெய்வேத்தியமும் வச்சு ஆராதனை பண்ணியிருக்கான் அப்படின்னு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குறாராம். நன்றி கடனா கொஞ்சோண்டு வாங்கிட்டு பெரிய மோட்சத்தை கொடுக்குற சாமர்த்தியம் பகவான்கிட்ட இருந்து. அதனால்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழத்தையும் பத்திரத்தையும் புஷ்பத்தையும் சின்னோண்டு நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி கங்கா ஜலம் போய் அபிஷேகம் பண்ணு, எனக்கு ஒரே சந்தோஷம். பகவானுக்கா எனக்கா? ஒரு மாலையை போட்டோன்னு எனக்கு சந்தோஷம், பகவானுக்கா எனக்கா? நான் ஒரு நெய்வேத்தியம் வச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு, எனக்கா பகவானுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் என்னோட திருப்திக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா பகவானுக்கு எல்லாம் பண்றோம்னு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு கூட பகவான் என்ன பண்றாருன்னா, இது யாரெல்லாம் இந்த பக்தியோட அந்த பத்திரம் புஷ்பம் பழம் இந்த ஜலம் தோயம் இதை எல்லாத்தையும் பக்தியோட நமக்கு வந்து சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்களது எல்லாத்தையும் ததகம் பக்தி உபகிருத்தம் பக்தியோடு கொடுக்கப்பட்டதை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், அஷ்னாமி நல்லா சாப்பிட்றேன்ப்பா நானு. சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தாத்மனகனா ரொம்ப பக்தியோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றேன், பதிலுக்கு என்ன பண்றா தெரியுங்களா, அந்த கரண சுத்தியை கொடுத்து ஒரு குருநாதரை அனுப்பி வச்சு மெதுவா பக்குவப்படுத்தி கடைசியில மோட்சத்தையும் கொடுக்குறார். என்ன நன்றி உணர்ச்சியில நாம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அல்பம், ஆனா அவர் கொடுக்கறதோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய மோட்சத்தையே கொடுக்குறார். அதனால அவருக்கு என்ன பேருனா கிருதஜ்ஞா அப்படின்னு பேர்.
ஆயிடுச்சா? இதோட இந்த நாமம் நிக்கட்டும். நாளைக்கு மீதி நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம்.